எரிபொருள் விலை தொடர்பில் மக்கள் என்ன கூறுகின்றனர்? உண்மையிலே பெட்ரோல் விலை கூடியிருக்குதான். அது நம்மளுக்கு மட்டும் இல்லை, உலக நாட்டிலே பெட்ரோல் விலை கூடியிருக்க நம்ம ஒன்றும் செய்ய இயலாது. அதனால் இந்த மக்கள் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும், சரி கவனமாக இது பண்ணுறதுக்கு நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். மக்கள் முழுக்க அரசாங்கத்தை குறை சொல்லியோ இதுகளே வேறு இல்லை, நம்ம தான் கவனமாக இருக்கணும். ஏன்னா வருங்காலமும் இப்படி தான் இப்போ எவ்வளோ நாள் இப்படி இந்த யுத்தம் போகுது நம்மளுக்கே தெரியாது. உலக நாட்டுக்கே ஒரு பிரச்சனை இருக்கக்குள்ள நம்ம என்ன செய்கிறது? அரசாங்கத்தை குறை சொல்லி வேலை இல்லை, அரசாங்கம் என்ன செய்யும்? அவங்க வார வேலையை தான் அவங்க தருவாங்க. இனி அவங்கள குறை சொல்லி வேலை இல்லை. பார்ப்போம், இனி வர காலத்தில் போராட்டம் பிரச்சனையெல்லாம் நின்றுச்சுன்னா எரிபொருள் விலையெல்லாம் குறைய சான்ஸ் இருக்கு. அது நான் பிரார்த்தனை பண்ணிக்குள்ளும் பிரச்சனைகள் இல்லாமல் அப்படி இப்படி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்ல ஈரானில் பிரச்சனை எல்லாம் நின்றுச்சுன்னா அப்போ எரிபொருள் எல்லாம் விலை குறையிடும். பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களே இவை. டீசல் விலை அதிகரிப்புக்கு இணையாக பாடசாலை பஸ் கட்டணங்களையும் அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என பாடசாலை பஸ் உரிமையாளர் சங்கங்கள் வலியுறுத்துகின்றன. இருப்பினும் நாங்கள் கட்டண திருத்தம் எதனையும் செய்யவில்லை. ஏனெனில் நாட்டில் நிலவிய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நாங்கள் அதனை மிகவும் சிரமத்துக்கு மத்தியிலேயே தாங்கிக் கொண்டு செயற்பட்டோம். இருப்பினும் தற்போது ஒரேடியாக 20 ரூபாய்க்கு மேல் அதிகரித்துள்ளமையினால் இந்த நேரத்தில் கட்டண திருத்தம் ஒன்றை செய்ய வேண்டியுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் நாம் கட்டணத்தை 5 வீதத்தால் அதிகரிக்க வேண்டியுள்ளது. கட்டணம் 10,000 ரூபாவாக இருந்தால் நிச்சயமாக 500 ரூபாய் வரை அதிகரிக்கப்படும். இந்த 22 ரூபாயுடன் முன்னர் 4 ரூபாயும் சேர்த்து 26 ரூபாய் அதிகரித்துள்ளது. அதனால் நிச்சயமாக நாம் கட்டணத்தை குறைந்தது 10% அதிகரிக்க வேண்டியிருக்கும். இருப்பினும் நாம் எமது உறுப்பினர்களிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றோம். இந்த நேரத்தில் பெற்றோர்கள் உள்ள அசௌகரியமான நிலையை கருத்தில் கொண்டு நாம் 10% என்று கூறினாலும் உங்களால் முடிந்தளவு அவர்களுக்கு சலுகை வழங்குங்கள். பெற்றோர்களுக்கு சலுகை அளித்து உங்களால் இயன்ற மட்டத்தில் இதனை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லுமாறு எமக்கு கூற வேண்டியுள்ளது. இதனிடையே எரிபொருள் விலை அதிகரித்த போதிலும் பஸ் கட்டணங்களில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் டீசல் விலை அதிகரித்துள்ள போதிலும் அது பஸ் கட்டண திருத்தத்தில் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என அதன் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி நிலான் மிராண்டா தெரிவித்தார். இடைக்கால பஸ் கட்டண மறுசீரமைப்புக்கு இந்த எரிபொருள் விலை திருத்தம் பொருந்தாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நிலான் மிராண்டா தெரிவித்தார். இடைக்கால பஸ் கட்டண மறுசீரமைப்புக்கு உரிய வீதத்தை விட குறைந்த அளவிலேயே டீசல் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். Find everything you need for your home, office, business and factory. Visit b2b.lk Marketplace.